எந்த காலத்திலும் மாநில உரிமையை விட்டுக் கொடுக்க மாட்டோம். மு.க. ஸ்டாலின் பேச்சு. கவர்னருக்கும் ஜனாதிபதிக்கும் காலக்கெடு நிர்ணயம் செய்தது மிகப்பெரிய வெற்றி என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசினார். கவர்னருக்கு எதிராக நீதிமன்ற வழக்கில் சாதகமான தீர்ப்பை பெற்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு கல்வி நிறுவனங்கள் சார்பில் சென்னையில் பாராட்டு விழா நேற்று நடைபெற்றது. ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டரங்கில் மாலை 4 மணிக்கு கலை நிகழ்ச்சிகளுடன் விழா தொடங்கியது. விழாவுக்கு திராவிடர் கழக தலைவரும் பெரியார் மணியம்மை பல்கலைக்கழக வேந்தருமான கி. வீரமணி தலைமை வகித்தார். உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசியது சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் தீர்ப்பு மூலம் பூனைக்கு மடிக்கட்டியுள்ளனர். கவர்னருக்கும் ஜனாதிபதிக்கும் காலக்கெடு நிர்ணயம் செய்தது மிகப்பெரிய வெற்றி. ஒரு கல்லில் பல மாங்காய்களை அடித்துள்ளோம். பிரதமரின் உரிமையை ஜனாதிபதி எடுத்துக்கொண்டால் தாங்கிக் கொள்வாரா? எந்த காலத்திலும் உரிமையை விட்டு தர மாட்டோம். தீர்ப்பு தந்த நம்பிக்கையோடு மாநில சுயாட்சியை மீட்டெடுக்க ஒரு குழுவை அமைத்துள்ளோம். இந்தியாவுக்கு இன்றைக்கு நாம் முன்மாதிரியாக இருப்போம். இன்னும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் எனக்கு ஏற்பட்டுள்ளது. திமுகவிற்கு வாக்களித்த மக்கள் தான் சுயாட்சி நாயகர்கள். பாராட்டு விழா என்று யாராவது கேட்டால் நான் நேரம் அளிக்க மாட்டேன். சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு தமிழ்நாடு மக்களுக்கு கிடைத்த வெற்றி என்பதால் பாராட்டு விழாவிற்கு நேரம் ஒதுக்கினேன். மத்திய அரசின் ஏஜெண்டாக உள்ள கவர்னர் திட்டங்களை தடுக்க முடியும் என்றால் மக்கள் போடும் ஓட்டுக்கு என்ன மரியாதை? கவர்னர் பதவி என்பது எந்த பயனும் இல்லாத ரப்பர் ஸ்டாம்ப் போன்றது. இவ்வாறு அவர் பேசினார். மேலும் செய்திகளுக்கு எங்கள் பிஹைண்ட் மீ நியூஸ் சேனலோடு இணைந்திருங்கள். If you enjoyed this video and for more videos, please like, share and subscribe Behind Me Media.